சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டியில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளிடையே இருதரப்பு மோதல் ஏற்பட்டது. ஒரு தரப்பினர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது மற்றொரு தரப்பினர் நாம் ஆளுங்கட்சியினருக்கு இணையாக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், அதிகாரிகளிடம் இப்படி பேசக்கூடாது, அது கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்று கூறியதால் கூட்டத்தில் பரபரப்பும் காரசார விவாதமும் நிலவியது. அதே நேரத்தில் இந்த கிராம சபை கூட்டத்திற்கு அமைதியான முறையில் வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் எல்ஜேகே சேலம் மாநகர மாவட்ட துணைச் செயலாளரும் கொண்டப்பநாயக்கன்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான சுலோச்சனா சுசீந்திரன் அவர்கள் மக்கள் பணியில் தீவிரம் காட்டினார். தன் வார்டில் உள்ள மக்களுக்கு பட்டா வேண்டி மற்றும் சாலை வசதி குறித்த கோரிக்கை மனுவை அதிகாரிகளிடம் அவர் வழங்கினார். அப்போது அங்கிருந்த வயதான பெண்கள் தங்களுக்கு நீண்ட நாட்களாக 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் வரவில்லை என சுசீந்திரனிடம் முறையிட்டனர். உடனடியாக சுசீந்திரன் அவர்கள் அதிகாரிகளிடம் விரைந்து சென்று ஏழை பெண்களுக்கு 100 நாள் வேலை ஊதியம் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள தொகையை பிரித்து வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மனு அளித்தார். அதிகாரிகளிடம் விவாதித்து விரைவில் ஊதியம் வழங்கப்படும் என்ற பதிலையும் பெற்றுத்தந்தார். கிராம சபை கூட்டத்தில் ஒருபுறம் டிவிகே இருதரப்பு மோதல் நடந்த நிலையிலும் மக்கள் பிரச்சினைகளுக்காக களத்தில் நின்று குரல் கொடுத்து மனு அளித்த முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சுலோச்சனா சுசீந்திரனின் மக்கள் பணி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இன்னைக்கு கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராம சபை கூட்டத்தில் ஆகஸ்ட் 15 ரொம்ப க்ளோஸ் இன்னைக்கு கொண்டப்பநாயக்கன்பட்டி நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஆளுங்கட்சிக்காரங்களே இந்த ஆட்சி சரியில்லைன்னு சத்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை இல்லாதவங்க அவங்களுடைய குறையை கேட்டு சத்தம் போட்டு கேட்கலாம். ஆளுங்கட்சியை இருக்கிறவங்களும் இந்த கிராம சபை கூட்டத்தில் சத்தம் போடும்போது அப்போ இந்த ஆட்சி எந்த அளவுக்கு நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. மக்களே இதுக்கு மேலே இதுங்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு இன்னைக்கு என்ன கிராம சபை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே இங்கே சத்தம் போட்டுட்டு எல்லாம் ஆளுங்கட்சிக்காரங்க சத்தம் போட்டுக்கிறாங்க. அது வேணும் இது இங்கே சத்தம் போட்டு என்ன பண்ணுறது? உரிய அதிகாரிங்க கிட்ட கூட கேட்டு அவங்களால ஒரு விஷயத்தை பெற முடியலங்கும் போது அப்போ மக்களுக்கு அடிப்படை விஷயத்தை இவங்க எப்படி செஞ்சு கொடுப்பாங்க? அப்படி இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க. அப்படிங்கும்போது இவங்களாலே ஒரு சில விஷயத்தை செய்ய முடியலங்கும் போது இங்கே சத்தம் போடுறாங்க. அப்போ இவங்க எம்எல்ஏ எம்பி மந்திரி நாங்கள் போய் கேட்கலாமே, இங்கே சத்தம் போட்டு என்ன பயன்? நான் கேட்குறேன். மக்களாகிய சாதாரண மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு ஆளுங்கட்சி கேட்டு ஒரு சில விஷயத்தை சொல்லி நீங்கள் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த ஆளுங்கட்சியே கிராம சபை கூட்டத்தில் சத்தம் போடும்போது இதுதான் ஒரே வேடிக்கையாக இருக்குது. இது முதல் முறை ஆளுங்கட்சிக்காரங்க கிராம சபை கூட்டத்தில் இப்படி சத்தம் போடுறது. எந்த விஷயம் நடக்கலை, அப்போ அரசாங்கம் சரியில்லைன்னு தான் இருக்கும். என்ன
விஓ வந்து அதுக்கு வந்து சத்தியநகர்ல 670 பேருக்கு இப்ப கேட்டுட்டாங்க இல்லாதவங்களுக்கு 2008 கொடுத்ததை வச்சு கொடுக்க சொல்றாங்க. ஃபைல் வந்து மேல கலெக்டரேட்ல போயிருக்கு. ஃபாரஸ்ட்ல என்ஓசி வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒப்புதல் கொடுத்த பட்சத்துல ரெடி பண்ணி அனுப்பலாம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. சரி மேடம், நான் கேட்க நாங்கள் இப்படியே தான் வந்து 6 வருஷமா ஒப்பீடு வாங்குறேங்கிறீங்க. இன்னும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அது சொல்லலாம்ல. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் யாருக்குமே பட்டா கொடுக்கலன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில வார்டுக்கு கொடுத்து ஒரு சில வார்டு கொடுக்கலாம். இப்போ ஏன் நமக்கு வரலன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அதுதான் கேள்வி. அப்போ நமக்கு எப்பவுமே வராதா? அப்பா இதே கவர்மெண்ட் 200 பேருக்கு கொடுத்துருக்கோம். இதை 221 பேருக்கு 221 பேர் கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஃபைலாவே ரெடி பண்ணி தாசில்தார் முன்னிருந்து தாசில்தார் இருக்கும்போது டிஆர்ஓக்கு அனுப்பியிருக்காரு. கலெக்டர்கிட்ட தான் மேல ஃபைல் இருக்கு. டிஆர்ஓட்ட கூட யாரும் 2 பேர் நான் சொல்றது அங்கே இருக்குதுன்னு சொல்லாதீங்க மேடம். நீங்கள் வந்து தாசில்தார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி லோக்கலில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, மனு கொடுத்துட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, கிராம சபா கொடுத்துட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்க சார். இப்போ அங்கே கொடுக்காமலே எந்த பிரச்சனை இல்லை, ஏற்கனவே கொடுத்தாச்சு. 2008 வீரப்பட்டியா இருக்கும்போது ஏற்கனவே 2008 ஏன்னா இங்கே நடக்கிற பிரச்சனை நீங்கள் தான் கொண்டு போய் இங்கே சேர்க்க முடியும். அப்போ பர்சனலாக என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறது நம்ம ஊர்லன்னா சத்தியாநகர்ல பட்டா கொடுக்குறாங்க கேட்டுருக்காங்கன்னு ஒரு தகவல் தெரியும். தெரியுங்கிறது இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராம சபா கொடுத்தாலும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் இதே தான் சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது பொறுமையாக இருக்கிற மக்கள் இப்படியே பொறுமையாக இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு பொங்கினாங்கன்னா அப்புறம் ஏற்காடு ரோட்டில் வண்டியெல்லாம் மறிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? சாலை மறியல் தான் பண்ணுவாங்க. நான் வேற வழி தெரியாது. அதே மாதிரி இந்த ரோட்டுக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் இருந்துட்டு இல்லை இருங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இப்போ தான் ஆட்சியில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏ கிட்டே எனக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். செஞ்சு கொடுப்பாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த மாதிரி நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் ஏற்காடு ரோட்டில் நாங்கள் மறியல் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை அந்த நிலைமைக்கு தயவு செய்து எங்களை கொண்டு விட்டுறாதீங்க. எங்களுக்கு அது நோக்கமும் இல்லை. சொல்ற பாருங்க, சத்தியாநகர், எருமகுட்டப்பள்ளம், முயல் நகர், யார் இன்னும் பட்டா வரலையோ நீங்க வந்து உங்களோட இதை வந்து ஒரு அப்ளிகேஷனை எழுதி கொடுத்து எங்களுக்கு ஒரு காப்பி கொடுங்க, விஜய்க்கு ஒரு காப்பி கொடுங்க. நான் சொல்றது இப்ப வந்து நாங்க வந்து கோரிக்கை மனுவா கடைசி தீர்மானமா இதை ஏத்திக்கிறோம், ரைட்டுங்களா? ஆனா நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் தனியா கொடுங்க. வரிகளோ வந்து பட்டா கொடுக்குற அதிகாரி அவங்க தான். அவங்க சொல்ற எம்எல்ஏ கூட வந்தார். தெரியல விஷயம் அதுதான் சொல்றேன். அதுதான் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவாங்க. இன்னொரு மனுவா கொடுக்கணும், அவ்வளவுதான். விஓ கிட்ட கொடுங்க, அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கோம். இன்னொரு மனுவா கொடுங்க, இவங்களை ஃபார்வர்ட் பண்ண சொல்லலாம். சத்தியாநகர் மட்டும் பேசல, யார் யாருக்கு பட்டா இல்லையா எல்லாருமே ஒருத்தர் கூட பட்டா வரல. 68 பேரு